ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கு விடாமல் இன்றைக்கி சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். சூப்பரான விளாக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைட்டில் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க மக்களே, இன்றைக்கி வந்து மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டுக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து நம்ம தோட்டத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம தோட்டத்தில் வந்து கரும்பெல்லாம் வந்து வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இது பண்ணிட்டு மாற்று வெள்ளாமை, அதாவது மாற்று இது வந்து வேறு வெள்ளாமை வந்து வைக்கிறதா வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ப்ராசஸ் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இப்போ வெளியே வந்திருக்கோம். அது என்ன, எதுக்காக வந்தோம், நம்ம எதுக்காக என்ன டீட்டெயில்ஸுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதனால் வந்து மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து பணமோ காசோ அமௌண்ட்டோ எது கொடுக்க போகிறதில்ல, ஒரு சப்ஸ்கிரைப் தான் கொடுக்க போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி எங்கே வந்தோம் அப்படின்னா, குச்சிக்கிழங்கு வந்து குச்சி வந்து ஏற்றுறதுக்காக தான் வந்து வந்திருந்தோம். வந்து இங்கே வந்து குச்சி வந்து நம்ம விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, முள்வேலி அப்படிங்கிற குச்சி வந்து பிளான் பண்ணால் நல்லா ஈல்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வந்திருந்தோம். அங்கே வந்து குச்சி பிடுங்குறவங்கலாம் வந்து இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படின்றதால அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டைமிங் பார்த்திங்கன்னா 11 ஆயிடுச்சு. 11 o'clock தான் வந்து அவங்க இந்த குச்சியெல்லாம் வந்து பிடுங்கி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் சாப்பிட வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 டெம்பா வந்து வந்திருந்தது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா காட்டுக்காரங்க வந்து குச்சி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, குச்சி எல்லாமே வந்து 12 மாதம் ஆகி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் தலைய ஆரம்பிச்சிருச்சு, ரீபர்த் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊனணும் அப்படின்னா அது வந்து தலையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு காடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு காட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து வேறு காட்டில் நாங்கள் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குச்சி பிடுங்குறவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்டெக்ட் பண்ணி கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கான்டெக்ட் பண்ணி கேட்க சொல்லியிருந்தோம். அவங்க கேட்டதுக்கு அங்கே வந்து குச்சி வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து சேல் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர வேண்டாம், எல்லாமே இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இன்றைக்கி வந்து வந்த வேலை மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்குறக்கு வந்து கண்ணுக்கு இதமாக அப்படியே பார்க்க அவ்வளோ ரசனையாக இருந்துச்சு. பார்க்குறக்கு அப்படியே ரம்யமாக பச்சை பசேல்னு அழகாக இருந்துச்சு. சரி ஓகே, இது வந்து நம்ம மட்டும் பார்த்தா நல்லா இருக்காது, நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட உறவுகள், குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா எல்லோரும் வந்து பார்க்கட்டும், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படிங்கிறக்காக வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம போன ரோடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மண் ரோடு ஜல்லியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா உடனே நம்ம கீழே தான் விழணும், வேறு வழி இல்லை. ஸோ நம்ம வந்து சேஃபாக வரணும் அப்படின்றக்காக வந்து முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படின்றக்காக நான் வந்து ஷூட் பண்ணிட்டு வந்தேன். இதோட வந்து ரோடு இதாகுது. அதுக்கப்புறம் வந்து தார் ரோடு வந்து வந்தாச்சு. தார் ரோட்லேருந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து இது ஷூட் பண்ணியிருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறக்கே ரோடு. இது மாதிரி உங்கள் ஊரில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆனால் நம்ம ஊரில் வந்து ஹெவி ரெயின், நம்ம வந்ததுக்கும் இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் தான் வரும், 10 கிலோமீட்டர் தான் வரும். இந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக மழையே இல்லை. நம்ம ஊரில் ஹெவி ரெயின் 2-3 டேஸாக வந்து ரொம்ப மழை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து சுத்தமாக மழையில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள வந்து சுத்தமாக மழையில் அப்படியே காஞ்சு போய் கிடக்கு, இப்படி தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேரேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேரேஜ் பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து வர்ற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ரிவர் வந்து நம்ம பார்த்தோம். ரிவர் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடி சுத்தமாக ஆற்றுல வந்து தண்ணியே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ இதமாக இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கே வந்து கண்ணாலேயே தெரியும் அவ்வளோ தண்ணி போகுது. இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பேரேஜில் வந்து அடைச்சி வச்சுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் எடுக்கிறக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப கிட்டத்தில் தான் வந்து ரிவர் இருக்குது. எதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம டிரைவிங்கை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஷார்ட் வீடியோஸை உங்களுக்காக எடுத்து நான் ஷேர் பண்ணுறதுக்காக வந்து எடுத்திருந்தேன்.
பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணி இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் விவசாயத்துக்கு வந்து தண்ணீர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம ஊர் விவசாயிகள், நம்ம ஊருன்னு கிடையாது, தமிழ்நாட்டுக்குடைய விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தண்ணீர் வந்து சுத்தமாக இல்லாத போயிடும் போல், விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தண்ணியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க, இப்படியே வந்து வருண பகவான் வந்து மழையை கொடுத்தாரு அப்படின்னா விவசாயம் வந்து நல்லா செழிக்கும். விவசாயம் செழிச்சு என்ன பண்ணுறது, விலைகள் அதிகமாக இருந்தால் தான் வந்து விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். சரி, ஓகே, வாங்க. இன்னைக்கு நம்ம போன மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர், வாழ்க வளமுடன்.